வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ். இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறலுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 21. ரொம்பவே நல்ல பெண்ணாக சாந்தமான முகத்துடன் நிரஞ்சனியின் எதிரே அமர்ந்திருந்தவளை ஆழ்ந்து கவனித்தபடி அருகில் சென்ற வம்சி வேண்டுமென்றே அவள் பக்கத்தில் இருந்த நாற்காலியை இன்னமும் அவளிடம் நெருக்கி போட்டு அமர்ந்து தனது உணவு தட்டை எடுத்துக் கொண்டான். அதை கவனித்த நிரஞ்சனி, டே கொஞ்சம் தள்ளி உட்காரு, இப்படி ஒட்டி போட்டுக்கிட்டா அவ எப்படி ஃப்ரீயா எடுத்து சாப்பிடுவா என்று அதட்டினார். அவரின் அதட்டலை கண்டு கொள்ளாதவன், ரொம்ப கஷ்டமா இருந்தா சொல்ல சொல்லுங்க, நானே எடுத்து ஊட்டி விட்டுறேன் என்று திமிராக பதில் சொல்லியவாறுதான் உண்ண ஆரம்பித்தான். மாமியாரும் மருமகளும் அவனுடைய பதிலில் என்று விழிக்க அண்ணனின் அடாவடியில் நிரூபா வாயில் கை வைத்து அவட்டு சிரிப்பு சிரித்தவள் நிரஞ்சனி முறைக்கவும் அமைதியாகிவிட்டாள். யாழின் தோளோடு அவன் தோல் உரசியபடி இருந்ததில் அவளுக்கு பதற்றமாக இருந்தது. மாமியாரின் முன்னிலையில் என்ன இது விளையாட்டு என்று கையில் லேசாக நடுக்கமெடுக்க உணவை அள்ளி சாப்பிடுவதற்கு சிறிது சிரமப்பட்டால்தான். ஆனால் அது வெளியே தெரிந்தால் அருகில் இருப்பவன் ஊட்ட ஆரம்பித்து விடுவானே என்று அஞ்சி குனிந்த தலை நிமிராமல் சமாளித்து உண்டாள். மருமகளின் முகத்தில் தெரிந்த அசௌகரியத்தை பாராமல் பார்த்தபடி தனது உணவை முடித்துக் கொண்டு ஒருவித தீர்மானத்துடன் எழுந்தார் நிரஞ்சனி. நவீனும் மச்சினனின் சேட்டையை கண்டு தனக்குள் மௌனமாக புன்னகைத்தவாறு சற்று தள்ளி கீழே போடப்பட்டிருந்த படுக்கையில் குப்பர விழுது விளையாடிக் கொண்டிருந்த மகளிடம் ஒரு பார்வையை வைத்திருந்தான். உணவை முடித்து அனைவரும் வரவேற்பறைக்கு வர, உன்னோட லக்கேஜ் எல்லாம் எங்க வச்சிருக்கமா என்று யாழிடம் விசாரித்தார் நிரஞ்சனி. நெரு ரூம்ல இருக்கத்த. மெல்லிய குரலில் பதில் கூறுபவளை பார்வையால் விழுங்கிக் கொண்டிருக்கும் மகனின் புறம் விழிகளை செலுத்திவிட்டு, சரி நீ போய் அதை எடுத்துட்டு வா, நாளானைக்கு கல்யாணம் முடிகிற வரை ஏ ரூம்ல ஏன் கூட தங்கிக்கலாம் நீ என்றார் அமர்த்தலாக. வம்சி திடுக்கிட்டு அம்மாவை பார்த்து நெற்றியை சுருக்க, அம்மா ஏமா அண்ணி ஏ ரூம்ல இருக்கட்டும், அவங்க இப்பதான் என்கிட்ட பேசவே ஆரம்பிச்சிருக்காங்கல்ல என்று நிரூபா சிரிங்கினாள். தனக்கு எந்த சிரமமும் வைக்காமல் தங்கையே அவன் வேலையை சுலபமாக்கவும் எனக்கு என்ன வந்தது என்பது போல் அசட்டையாக காண்பித்துக் கொண்டு நின்றிருந்தான் பையன். அதை உணர்ந்த பெற்றவரும் தனக்குள் சிரித்தவாறு, உனக்கு உன் அண்ணி கூட பேசணும் அவ்வளவுதானே, அத ஏ ரூம்ல உட்காந்து பேசு, அவளுக்கும் நல்லா குழந்தையோட பொழுது போகும், நைட்டு தூங்குறதுக்கு மட்டும் ஒரு ரூம்க்கு போ என்று அசால்ட்டாக அவள் கோரிக்கையை நிராகரித்தார். மகனின் விழிகள் கோபத்தில் கடுப்பதை கண்டுகொள்ளாதவர், நீ போய் எடுத்துட்டு வாமா என்று மருமகளை அனுப்பி வைத்தார். அவள் தலையசைத்துவிட்டு நகர வம்சியும் அவசரமாக அவளை பின்தொடர முயன்றான். நீ எங்கடா போற என நிரஞ்சனி அவனை தடுத்து நிறுத்தவும் எரிச்சலுடன் திரும்பியவன், ஏன் என் ரூம்க்கு போறேன், அதுல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா என்று எல்லலாக கேட்டான். போறது போற, ஒரு 10 நிமிஷம் கழிச்சு போ என்றவரை பல்லை கடித்து பார்த்தவன், ஏன் அப்படி என்று கண்களை சுருக்கி கேட்டான். அது அப்படித்தான், என் மருமக இந்த வீட்டுல கொஞ்சம் ஃப்ரீயா நடமாட்டோம், நான் உனக்கு அம்மாடா என்கிற கெத்து பார்வையை மகனின் பக்கம் வீசிவிட்டு சென்று வசதியாக சோஃபாவில் சாய்ந்து அமர்ந்து கொண்டார் நிரஞ்சனி. மாம், திஸ் இஸ் டூ மச் என்று அவர் எதிரே வந்து நின்று அவன் எகிற, இருந்துட்டு போகுது, அந்த பொண்ணுகிட்ட நீ ரொம்ப அட்டகாசம் பண்ற, நிம்மதியா சாப்பிட கூட விட மாட்டேங்கிற, அவளும் பாவம் உன்னை என்ன செய்யறதுன்னு தெரியாம மென்னு முழுங்கிட்டு இருக்கா, உன் தங்கச்சி ரூம்னா அவளை தொந்தரவு பண்ண உனக்கு ரொம்ப வசதியா போயிடும், அதனாலதான் உடனே ஏ ரூம்க்கு வர சொன்ன என்று விலக்கி சொல்பவரை வியப்புடன் பார்த்த நிரூபா, எங்க அம்மாவை பாத்தீங்களா என்கிற பார்வையை கணவனிடம் செலுத்தினாள். வம்சியுமே அதைத்தான் நினைத்திருந்தான். நிருவின் அறையில் யாழ் இருந்தால் அவளை தனிமையில் சந்தித்து பேச அவனுக்கு வசதியாக இருந்திருக்கும். இப்பொழுது இந்த அம்மா மொத்தத்தையும் சொதப்பி விட்டாரே என கடுகடுவென்று நின்றிருந்தான். அதற்குள் யாழ்மொழி தனது பெட்டையுடன் அங்கே வர, நிரு அண்ணி அழிச்சிட்டு போய் ஏ ரூம்ல விடு, அவ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும் என்றார் மகளிடம். அதெல்லாம் பரவாயில்லத்த, இருக்கட்டும் என்றவள் மறுக்க, இல்ல நீ புடவை மாத்திட்டு கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்துரு, 3 மணி நேரம் டிராவல் பண்ணி வந்தது, அதோட இப்படி சட்டு சட்டுன்னு உன் லைஃப் மாறி போனதுல மனசுக்கும் அலுப்பா இருக்கும், நிரு அன்னைக்கு ஹெல்ப் பண்ணிட்டு அப்படியே பாப்பாவையும் தூக்கிட்டு போய் வச்சுக்கோ என்று நிரஞ்சனி முடிவாக கூறவும் இரு பெண்களும் அங்கே இருந்து அமைதியாக நகர்ந்தனர். அறைக்குள் நுழையும் முன் யதார்த்தமாக திரும்பி வம்சையை பார்த்த மொழி அவன் வீசிய அக்னி பார்வையில் திகைத்து விழித்தவாறு அசையாது நின்று விட்டாள். என்னாச்சு இவருக்கு, இப்போ ஏன் இப்படி கொந்தளிச்சு போய் பாக்குறாரு? அவனை பார்த்து ஏன் ஜெர்க்காகி நின்னுட்டீங்க, உள்ள வாங்க, அண்ணா ஏன் கோவமா இருக்கான்னு நான் சொல்றேன் என்று அவள் கையை பிடித்து உள்ளே அழைத்து சென்றாள் நிரூபா.
இப்ப நான் போலாமா? உங்க மருமக ரூம்குள்ள போயாச்சு என்று வெறுப்பாக கேட்டவனை ஏறிட்டு பார்த்து, போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. ஒரு 4 மணிக்கு அண்ணா வீட்டுக்கு நேர்ல போய் விஷயத்த சொல்லிட்டு வந்துடலாம் என்று கூறியவரின் முகம் லேசான கவலையை தத்தெடுத்திருந்தது. சட்டென்று தன் உணர்வுகளை விட்டு அவர் அருகே ஆறுதலாய் அமர்ந்த வம்சி, இப்பவே வேணும்னா போயிட்டு வந்துடலாமா என அனுசரணையாய் விசாரித்தான். அவன் கரத்தை கெட்டியாக பிடித்துக் கொண்டவர், போயிட்டு வந்துடலாமாடா, வேற யார் மூலமாவது விஷயம் தெரிஞ்சு போச்சுன்னா அது ரொம்ப தப்பா போயிடும். அவர் நம்ம வீட்டுக்கு வந்து விஷயத்த தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நாம அங்க சீக்கிரமா போய் சொல்லிடுறதா நல்லது என்றார் தவிப்புடன். சரி, டென்ஷன் ஆகாதீங்க, நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன், கிளம்பலாம் என தன் அறைக்கு சென்றான். தனக்குள் யோசனையில் மூழ்கி போயிருந்த மாமியாரின் எதிரே சென்று அமர்ந்த நவீன், நானும் வேணும்னா கூட வருவாத்த என்று கேட்டான். வரீங்களா மாப்ள? போயிட்டு வந்துடலாம், எனக்கு கொஞ்சம் தெம்பா இருக்கும். இது மாதிரி பிரச்சனை எல்லாம் மாமா இருந்திருந்தா அவரே சுமூகமா முடிச்சிருப்பாரு. உறவுகளுக்குள்ள எப்பவுமே சங்கடங்கள் வர்றத அவர் விரும்ப மாட்டாரு. இப்ப இந்த பையன் இப்படி செஞ்சு வச்சதுல எனக்கு ரொம்ப படபடப்பா இருக்கு என்று நெற்றியை அழுத்தி விட்டுக் கொண்டார். வம்சியும் வேணும்னு பண்ணல போலக்கே, அவர் வேற வழி இல்லாம தான் எல்லாத்தையும் இப்படி எடுத்தோம் கழுத்தோன்னு முடிச்சுட்டு வந்து நிக்கிற மாதிரி தெரியுதத்த. மச்சனுக்கு வக்காலத்து வாங்கும் மருமகனை நிமிர்ந்து பார்த்தவர், ஆமா, மனசுக்கு பிடிச்ச பொண்ணோட அவன் வாழ்க்கை அமையல அப்படின்னாலும் அவனோட சந்தோஷம் மொத்தமா காணாம போயிடுதான் என்றார் வருத்தமாக. வம்சி வந்த பிறகு மூவரும் மெல்லிய பதற்றத்துடனே கிளம்பி சுகுமாரனின் வீட்டிற்கு சென்றனர். திடீரென்று மகன் மற்றும் மாப்பிள்ளையுடன் சொல்லாமல் கொள்ளாமல் அந்நேரத்தில் வந்து நிற்கும் தன் தங்கையை சந்தேகமாக பார்த்தார் அந்த மனிதர். திருமணத்திற்கே சரியாக வருவானா மாட்டானா என்று இவர்களை அலைபாய வைத்திருந்தவன் இப்படி ஊருக்குள் வந்து இறங்கியதும் தன்னை தேடி வந்ததில் அவருக்கு ஏதோ தவறாகப்பட்டது. நிரஞ்சனியோட முகமே சரியில்லையே, இந்த கடங்காரன் அவன் அப்பா மாதிரி இவளை ஏதாவது தாஜா செஞ்சு மனச கழிச்சுட்டானா? இல்ல, விடக்கூடாது. பொண்ணு விஷயத்துலதான் கடைசி வரை ஒண்ணும் செய்ய முடியாம போயிடுச்சு. இவனையாவது எப்படியாவது நம்ம வலைக்கு உள்ள விழ வச்சிடணும் என வஞ்சகமாக எண்ணிக்கொண்டவர் வெளியே புன்னகை முகமாக அவர்களை வரவேற்றார். அடடே, வாங்க வாங்க, என்ன வம்சி, எப்ப ஊர்ல இருந்து வந்த? அதிசயமா மாமா வீட்டு பக்கம்லாம் வந்திருக்க. ஓஹோ, இனி வந்துதானே ஆகணும். மாமா வீட்டுல இருந்து மாமனாரோட வீடா மாற போகுதே என் அவனிடம் ஆர்ப்பாட்டமாக பேசிவிட்டு, என்னம்மா, பைய வருகால பொண்டாட்டிய உடனே பார்த்தாகணும்னு சொல்லி உன்னை கையோட இழுத்துட்டு வந்துட்டானா என்று நிரஞ்சனியிடம் கேட்டு அட்டகாசமாக நகைத்தார். காட், தாளோட லொல்லு என்னால தாங்க முடியல மாப்ள. உள்ளுக்குள்ள அத்தனை விஷயத்த வச்சுக்கிட்டு அப்படியே ஒண்ணுமே தெரியாத மாதிரி எங்க அம்மா கிட்ட ஆக்ட் விடுறாரு பாருங்களேன். இவர் மாதிரி அமைதியா நடிக்க முடியாம நான் ஏதாவது கத்திருவேன் போல இருக்கு. ரொம்ப பொறுமையை சோதிக்கிறாரு என்று நவீனிடம் பல்லடுக்கில் முனகினான் வம்சி. சரி விடுங்க, காரியம் பெருசா வீரியம் பெருசான்னு கேட்டா இப்போதைக்கு நமக்கு காரியம் தான் பெருசு. இவர்கிட்ட இவருக்கு ஏத்த மாதிரி அத்தைய வச்சு பேசி நம்ம நினைச்சு வந்ததை சரியா முடிக்கணும். இவரோட தொந்தரவு இல்லாம உங்களுக்கு யாழோட கல்யாணம் நடக்கிறதா நமக்கு இப்ப ரொம்ப முக்கியம் என்று அவனை கட்டுப்படுத்தினான் நவீன். என வம்சியும் தலையசைக்க, அட மாப்பிள்ளை மச்சான அப்படி என்ன அங்க தனியா நின்னு ரகசியம் பேசிட்டு இருக்கீங்க, வாங்க வந்து இப்படி உட்காருங்க என்று உற்சாகமாக அழைத்தார் சுகுமாரன். முகத்தை சலனமின்றி வைத்துக் கொண்டு இருவரும் அவர் எதிரே சென்று அமர்ந்தனர். வீட்டினுள் திரும்பி தன் மனைவி மகளுக்கு குரல் கொடுத்தவர் உள்ளிருக்கும் கலக்கத்தை மறைத்து வெளியே பளீர் என்று முருவளித்திருந்தார். நிரஞ்சனி தான் விழிகளில் கலவரத்தை சுமந்து கொண்டு அண்ணனின் முகம் பார்க்க முடியாமல் தடுமாறியபடி தலை குனிந்தார். எல்லாம் வாங்க வாங்க என ஆர்வமாக வரவேற்றபடி முன்னே வந்த லலிதாவின் பின்னே அனாமிகாவும் வம்சியை பார்வையால் விழுங்கியபடி ஆவலாக வந்தாள். அவனோ அவள் புறம் பார்வையை கூட திருப்பாமல் அமர்ந்திருக்கவும் தந்தை மகள் இருவரின் மனமும் சுணக்கம் கொண்டது. லலிதா, போய் ஏதாவது குடிக்க கொண்டு வா என்றவர் மனைவியை விரட்டவும், அதெல்லாம் வேண்டாத்த, உட்காருங்க, நாங்க முக்கியமான விஷயம் பேசத்தான் வந்திருக்கோம் என்றவரை வேகமாக தடுத்தான் வம்சி. இருக்கட்டுமே, அதை சாப்பிட்டுக்கிட்டே பேசுறது என்று வெள்ளந்தியாக அவர் கூற நிரஞ்சனியோ குனிந்த தலை நிமிரவில்லை. நீங்க முதல்ல உட்காருங்கத்த என அவரிடம் அலுப்புடன் கூறியவன், அனாமிகா நீ உட்காரு என்றவளை நேராக பார்த்தான். அவள் விழிகளில் தெரிந்த கலக்கம் கண்டு லேசாக பெருமூச்செறிந்தவன், முதல்ல எல்லார்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் பல தடவை வேண்டான்னு மறுத்தோம். அம்மாவும் நீங்களும் என்னோட பிரச்சனைய சரியா புரிஞ்சுக்காம இவ்வளவு தூரம் விஷயத்த பெருசாக்கிட்டீங்க மாமா என்று பேச்சை துவக்குபவனை சுகுமாரன் கண்களை சுருக்கி பார்த்திருக்க லலிதா தான் பதறி போனார். என்ன சொல்ற வம்சி, என்ன பிரச்சனை, என்னாச்சு? நான் வேறொரு பொண்ணை விரும்புறத, அவன் என் காதலுக்கு சம்மதிக்கலன்னு விஷயத்த வெளியில சொல்லாம இருந்தேன். இப்போ அவளை கன்வின்ஸ் பண்ணி கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சிட்டேன் என்றவன் சொல்லும் பொழுதே வெடுக்கென்று எழுந்தார் சுகுமாரன். என்ன வம்சி சொல்ற என்று அழுத்தமாக பார்த்தார். உண்மைய சொல்றேன் மாமா,
இன்னைக்கு காலையில அவளுக்கு எனக்கு ரிஜிஸ்டர் மேரேஜ் முடிஞ்சிருச்சு. ஐயோ என்று லலிதா நெஞ்சில் கை வைத்துக் கொள்ளவும் கலங்கி நிற்கும் விழிகளுடன் வம்சியை குறையாக பார்த்திருந்தாள் அனாமிகா. மருமகனை விட்டு தங்கையிடம் திரும்பிய சுகுமாரன், என்ன நிரஞ்சனி இது என்று அடக்கப்பட்ட கோபத்துடன் கேட்டார். கண்களில் கரகரவென்ற நீர் வழிய, என்ன மன்னிச்சிருங்க அண்ணா, நானுமே இதை எதிர்பார்க்கல. நாம ஒண்ணு நினைச்சோம், இவன் வேற மாதிரி முடிச்சிட்டு வந்துட்டான். கொஞ்ச நேரம் முன்னாடிதான் பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு விஷயத்த சொன்னான். என்னால ஏத்துக்கவே முடியலதான். ஆனா என்ன பண்றது, சட்டப்படி கல்யாணம் பண்ணி அழைச்சிட்டு வந்தவன என்னால எதுவும் செய்ய முடியல. கைவலிக்க அடிக்க மட்டும்தான் முடிஞ்சது. அவன் வாழ்க்கையை இத்தனை தூரம் அவனே உறுதியா முடிவெடுத்த பின்னாடி நம்மால அதை மாத்தி அமைக்க முடியாதுன்னு வேற வழி இல்லாம நானும் அவனும் அந்த வழிக்கு போகலான்னு முடிவு பண்ணிட்டேன் என்று கண்களை துடைத்துக் கொண்டவர், நம்ம பொண்ண நினைச்சுதான் எனக்கு மனசு ஆற மாட்டேங்குது. புள்ள மனசுல ஆசையை வளர்த்துட்டோம். அது எப்படி அவ கடந்து வருவாளோன்னு ரொம்ப கவலையா இருக்கு என்ற அண்ணன் மகளை வேதனையுடன் பார்த்தார். உதடுகள் துடிக்க தன் அத்தையை பார்த்தவள் சிறு விம்மலுடன் அறைக்கு ஓடிச் சென்று கதவை சாற்றிக் கொண்டாள். அனைவரும் திகைப்புடன் நிற்க லலிதா அச்சத்துடன் மகளின் பின்னே ஓடி படபடவென்று கதவை தட்டினார். பாப்பா, கதவை தர என வேகமாக தட்டுபவரை விலக்கி நிறுத்தி வம்சி அழுத்தமாக தட்டியவாறு குரல் கொடுத்தான். அனாமிகா, முட்டாள்தனம் பண்ணாத. உன் வாழ்க்கையில அடுத்து எப்படி மூவ் ஆகுறதுன்னு புத்திசாலித்தனமா சிந்திக்கிறத விட்டுட்டு உன்னை வேண்டான்னு சொன்ன எனக்காக நீங்க ஏதாவது தவறான முடிவு எடுத்தனா நிச்சயமா அதுக்காக நான் ஃபீல் பண்ணவே மாட்டேன் என்றவன் கடுமையாக கூறவும் மற்றவர்கள் அதிர்ந்து போயினர். வம்சி என்ன நிரஞ்சனி மகனை அதட்ட, ஏமா நான் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? இவளை வேண்டான்னு மறுத்துட்டு எனக்கு பிடிச்ச பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் சந்தோஷமா வாழ போறேன். அதுக்கு என்ன ரிவெஞ்ச் எடுக்கணும்னா இவனும் தன்னை விரும்புற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எனக்கு முன்னாடி திமுறா லைஃப்ல செட்டில் ஆக பாப்பாளா, இல்ல அதை விட்டுட்டு இப்படி வாழ்க்கையை முடிச்சுப்பாளா? இதுக்கு நான் வேற எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு சொல்றீங்க என்று அலட்சியமாய் கேட்டான். மகள் அறைக்குள் ஓடி கதவை தாளிட்ட பின்னும் இருந்த இடத்தை விட்டு அசையாமல் கைகளை பின்னால் கட்டிக்கொண்டு அழுத்தமாக நின்றிருந்த சுகுமாரன் வம்சியின் பேச்சில் அவனை வன்மத்துடன் பார்த்திருந்தார். பட்டென்று கதவை திறந்து வெளியே வந்த அனாமிகா, என்ன வேண்டான்னு சொன்ன உங்களுக்காக சாகர அளவுக்கு நான் ஒண்ணு முட்டாள் இல்ல என்று கோபமாக பேசினாள். சந்தோஷம் என தோள்களை குலுக்கிக் கொண்டவன், உன் வாழ்க்கை உன் கையில, அதை நல்லபடியா அமைச்சுக்கிறதோ முடிச்சுக்கிறதோ உன் விருப்பம் என்று அசட்டையாக கூறினான். தான் விரும்பிய மாமாவா இது? இத்தனை தூரம் இவரால் என்னை அலட்சியப்படுத்த முடியுமா என நம்ப முடியாமல் அவனை வெறித்திருந்தாள் அனாமிகா. பெண்ணின் பார்வையை கண்டு அவனுக்குமே கஷ்டமாகத்தான் இருந்தது. ஆனால் இவளின் தந்தையிடமிருந்து இவளை காப்பாற்ற அவனுக்கு வேறு வழி தெரியவில்லை. இவள் முன் பெற்றவர்கள் ஏதேனும் எதிர்மறையாக பேசி வைத்தால் பலகீன மனதுடையவள் எந்த நேரம் என்றாலும் தவறான முடிவிற்கு செல்ல வாய்ப்பிருக்கிறது. அதை தவிர்ப்பதற்கு இது மாதிரியான அதிரடி அறுவை சிகிச்சைதான் சரிவரும். மனதில் ஆழமாக காயம் ஏற்படும் பொழுது இதுபோல் சீண்டிவிடும் வார்த்தைகள் அவளுக்குள் இருக்கும் துவேஷத்தை கிளப்பியாவது உயிர் வாழ சரியாக வழிநடத்தி செல்லட்டும் என்று எண்ணிக்கொண்டான். உன்கிட்ட இப்படி ஒரு குணத்தை நான் எதிர்பார்க்கல வம்சி. உன் கூட வளர்ந்த பொண்ணுங்கிற இறக்கம் கூட இல்லாம இப்படி பேசுறியே, ரொம்ப சந்தோஷம்பா, ரொம்ப சந்தோஷம் என்று லலிதா புடவையை வாயில் புத்தி அழுகையில் கரைய வம்சிக்கு சங்கடமாகி போனது. பெண்கள் இருவரும் நல்லவர்கள்தான். அதற்காக இவர்களிடம் சமாதானத்தில் இறங்கினால் மாமாவிற்கு அது அட்வான்டேஜாக போய்விடுமே என்று மனதை கல்லாக்கிக் கொண்டு அமைதியாக நின்றான். நீங்க மனசை தளர விடாதீங்க அண்ணி, இப்படியெல்லாம் நடக்கணும்னு நம்ம தலையில எழுதியிருக்கு. அணிக்குட்டிக்கு பாருங்க, இவனை விட நல்ல மாப்பிள கிடைக்கும் என்று லலிதாவை நிரஞ்சனி சமாதானப்படுத்த சுகுமாரனுக்கு சினம் சுர்ரென்று உச்சிக்கு ஏறியது. வேற மாப்பிள கிடைக்கிறதெல்லாம் இருக்கட்டும், அடுத்து நீ என்ன செய்ய போற நிரஞ்சனி என்று தங்கையிடம் நக்கலாக கேள்வி எழுப்பினார் அவர். அது அண்ணா வந்து என தடுமாறியவர், இவனுக்கு நம்ம சம்பிரதாயப்படி முறையா நாளன்னைக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கலான்னு நினைக்கிறேன் என்றார் தயக்கத்தோடு. கை முஷ்டிகளை இறுக்கிக் கொண்டவர், அதாவது என் பொண்ணுக்குன்னு ஏற்பாடு செஞ்ச இடத்துல வந்திருக்க பொண்ண உட்கார வைக்க போற என்று கூர்மையாக பார்த்தார். அதற்கு பதில் சொல்ல முடியாமல் அவர் தலையை குனிந்தபடி கைகளை பிசைந்து கொண்டு திணற வம்சியிடமிருந்து நறுக்கென்று கூரம்பாக அவருக்கான பதிலடி வெளிவந்தது. உங்களுக்கு இதுல விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா நாங்க வேற ஏற்பாடு பண்ணிக்கிறோமாமா என்று தன்மையாக கூறுவது போல் அவரை சவாலாக ஏறிட்டான். அவனை நேருக்கு நேர் குரோதத்துடன் பார்த்தவர் நிரஞ்சனை பார்க்கும் முன் அவசரமாக தன் பார்வையை மாற்றியபடி, என் தங்கச்சிக்காக உனக்கு விட்டு கொடுத்து போறதுல எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல வம்சி என்றார் அமர்த்தலாக. நிரஞ்சனையும் உருகி போய், அண்ணா என்றவர் கைகளை பற்றி கொண்டு அழுதவர், நம்ம சொந்தம் இதோட முடிஞ்சிட போறதில்ல. சின்ன பையன், அவன் செஞ்சு தப்ப மன்னிச்சு நீங்க எப்போ போல இருக்கணும் என்று சிறு பிள்ளையாய் தேம்புவரை அலுப்புடன் பார்த்தார் வம்சி.
சரி விடுமா, நீ சொன்ன மாதிரி நடந்தது நடந்துடுச்சு. இனி எதையும் மாத்த முடியாது. சந்தோஷமா போய் உன் பையன் கல்யாணத்தை கவனி. எங்களால உடனே எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு சமாதானமா போக முடியாது. கொஞ்ச நாள் விலகி இருந்துக்கலாம் என்ற வார்த்தைகளில் தேன் தடவி பேசுபவர் நிரஞ்சனிக்கு தெய்வமாகவே தோன்றினார். புரியுதுண்ணா. நீங்க இவ்வளவு தூரம் எங்களை மனசு வந்து ஏற்றுக்கிட்டே போதும். சீக்கிரம் எல்லாம் சரியாகி பழையபடி நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்கணும் என்று வேண்டியவர் லலிதாவிடமும் பேச முயல, உன் அண்ணன் அளவுக்கு எனக்கு பெருந்தன் மெல்லமா, எங்களை விட்டுருமா என்று கையெடுத்து கும்பிட்டார் அவர். நிரஞ்சனி வருத்தத்துடன் நின்றிருக்க, அம்மா, அத்தை மனசளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுக்கணும். மேல மேல தொந்தரவு பண்ணாதீங்க, வாங்க கிளம்பலாம் என்றவரை தோளோடு அணைத்து நடத்தி வந்த வம்சி மாமன் அருகே நின்று, நாங்க வரோமாமா? அம்மாவே சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டாங்க. நான் சின்ன பையன், இனி சொல்றதுக்கு என்ன இருக்கு, பாத்துக்கோங்க என்ற நக்கலான புன்னகையுடன் விடைபெற்று கிளம்பினான். நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.